வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா லாங் வீக்கெண்டை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு vlog எடுத்து என்னெல்லாம் இந்த லாங் வீக்கெண்டில் பண்ணுறேன் உருப்படியா அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா தலைவரை பார்க்க போகிறோம். தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அண்ட் கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. பேசிட்டு படத்துக்கு போகலான்னு இருக்கேன். பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. ஸோ எஸ், ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகலன்னு சொல்லி நீ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஓகே, ஸோ கோயில் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு படத்துக்கு போகிற பிளானில் தான் இருந்தேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு படத்துக்கு போவோம். எதுக்கு அங்கே போய் தண்டை செலவு பண்ணிட்டு போக முடியும். காஸ்டியூம் சேஞ்ச் ஏன் அப்படின்னா வெளியே ரொம்ப குளிருது, அதனால் வேறு காஸ்டியூம் மாற்றிட்டு போயிடலாம். எஸ், ஷர்ட்டை மாற்றிட்டேன். வெள்ளை நல்லா தான் இருக்குது, பட் கருப்பு புள்ளை போட வண்ணம். மணி 12 ஆக போகுது. 1 மணிக்கு படம் போட்டிருக்கான். எனக்கு இங்கேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் மால் தான் அது, ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர். இன்றைக்கி ஈஸ்டர் ஃப்ரைடே, பட் இருந்தாலும் மால் க்ளோஸு, தேட்ரு க்ளோஸாக இல்லையா எனக்கு தெரியல. அதுதான் வேகமாக போயிட்டுருக்கேன். ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர்லேருந்து மாலுக்கு போகிற ரூட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, அதனால் சுற்றி நடந்து போயிட்டுருக்கேன். ஒருவேளை நீ சம்பவம் ஆகிடுமோ. ஓகே, மால் சென்டருக்கு வந்துட்டேன். பட் சினிப்ளெக்ஸ் ஓப்பனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய கார்லாம் நிற்கிது. ஸோ மேபி ஓப்பனில் இருக்கலாம், போய் பார்க்கலாம். ஐ திங்க் ஓப்பனில் தான் இருக்குது. எஸ், சூப்பர். எஸ், அம்மா வந்துட்டேன். டிக்கெட்டே எடுத்துட்டேன். 1 மணிக்கு ஷோ. 11 ஸ்க்ரீன் நம்பர் 11 சொல்லியிருக்கான். பார்ப்போம். நம்மளும் தனியாக வராமல் கூட யாராவது கூட்டிகிட்டு வந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். தனியாக சுற்றி பார்க்கலாம், தப்பு இல்லை. படத்துக்கு போகலாம், தப்பு இல்லை. பட் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறது தேட்டரில் ஓகே. நான் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கேன். நிறையா இருக்குது, நிறைய இடங்கள் இருக்கிறது. இதான் நம்ம பார்க்க வந்த படம். என் ஃப்ரெண்டு நேற்று பார்த்துட்டு என்ன சொன்னான், படம் நல்லா இருக்கா, போய் பாடுறா அப்படின்னு. சரி, ஓகே, அதனால் கிளம்பிட்டோம். எனக்கு ஸ்பாய்லர் கொடுத்தா பிடிக்காது, அதனால் யார்கிட்டையும் கேட்காம படத்தை மட்டும் பார்க்க வந்துட்டேன். பாப்கார்ன் வாங்கினேன். பாப்கார்னும் ட்ரிங்க்கும் வாங்கினேன். எவ்வளோ தெரியுமா? $18. படத்தோட டிக்கெட்டே $22 தான். பரவாயில்ல. அண்ட் உள்ளே போய் என் ட்ரிங்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியலன்னு. ட்ரிங்கை ஃபஸ்ட்டு உள்ள சீட்டு பிடிச்சிட்டு வந்துருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போய் உள்ளே உட்காந்துருவேன். படம் சும்மா வேறு மாதிரி ஆக்ஷன் ப்ளாக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறேன். ஸோ zucchini அண்ட் பன்னீரை வச்சு ஒரு சைடு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக zucchiniயை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீல் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஃபைன் சாப்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைன் சாப்ஸ்னால் ஓரளவுக்கு ஃபைனாக பண்ணிக்கிட்டேன். அடுத்து பன்னீரையும் எடுத்து நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில், அப்புறம் அதில் ஆனியன், அதுக்கப்புறம் zucchini, அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் சால்டட் பெப்பர் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. என்ன கேட்டாலும் ஒன்று. அண்ட் பீட்ரூட் பொரியலுக்காக பீட்ரூட் அண்ட் கேரட்டை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் மறுபடியும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அண்ட் ஃப்ரோசன் வெண்டைக்காய் இருந்துச்சு, ஸோ அதில் பொரியல் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோடய ஹவுஸ்மேட் சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் நைட் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ டே 2 ஆஃப் வீக்கெண்ட். இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணல. காலையிலேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன், மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ஈவினிங் நைட் வந்து எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு ஈவெண்ட்டு. ஸோ ஒரு 8 மணிக்கு இங்கே 8-8:30 கிளம்புனா போதும். இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு அங்கே ரீச் ஆகிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். கிளம்புறோம், ஃபன் பண்ணுறோம். வந்துட்டோம், பஸ் வந்துடும். இங்கேருந்து 35 மினிட்ஸு. வாங்க எல்லாரும் வாங்க. இப்போ வந்து பாக்குறேன். யா ஷோர். ஸோ நான் கத்த மாட்டேன். இது ஃபேன்ஸ் கிட்ட நீங்க கத்தணும். ஷோர். ரெடியா? ரெடி 1 2 3. கடைசி சாங் போறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் சாங் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள். லாஸ்ட் சாங் உங்க எல்லாருக்காகவும் டிஜே டெடிகேட் பண்றாரு. நீங்க ரெடி தான்? கடைசி சாங் அதுல இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நேற்று எங்கள் ஈவெண்ட்டில் வந்து மைக் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வால்மார்ட் போயிட்டு கேபிள் வாங்கிட்டு வந்து ட்ரைலாம் பண்ணேன். அப்பயும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஃப்ரைடே வந்து ஒருத்தர் வந்து அங்கே அதே அன்பிளக்கில் வந்து ஒருத்தர் பாடி இருந்தார். ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்டேன், ப்ரோ எங்கள் மைக் ஒர்க் ஆகலை, கொஞ்சம் மைக் கொடுங்க அப்படின்னு. அவரும் சரி ஓகே ப்ரோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அப்புறம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட மைக் வாங்க போயிருந்தேன். அண்ட் மனுஷன் மைக்கை கொடுத்துருந்தாரு. அண்ட் நைட்டு கேட்டேன், சரி நெக்ஸ்ட் நாளைக்கு கொடுக்குறேன்னாங்க. அண்ட் இல்லைன்னா அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தானே வாங்கணும், அப்போ நம்ம தானே திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் அந்த மனுஷன் செஞ்ச உதவினால தான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் இங்கேருந்து பக்கம் தான் ஒரு 35 மினிட்ஸ் போய் நேரிலே பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சு சாப்பிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். சென்னை தோத்துச்சு, பரவாயில்ல, ஒரு மேட்ச் அடி வாங்கட்டும். ஸோ எந்தெந்த ஏரியாலாம் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வந்து பெட்டர் பண்ணுவாங்க. அண்ட் தலைவன் வந்து நான் ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டாப்புல, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதனால் போய் கொடுத்துட்டு வந்து வர வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். அண்ட் ஹாப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும். அண்ட் இப்போ தான் அவரை மீட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். நேற்று கேட்டுன்னு உதவி பண்ணார். அண்ட் நானுமே அவருக்கு ஏதாவது நான் கேளுங்க, கண்டிப்பாக நான் முடிஞ்சா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ போகும்போது எனக்கு தெரிஞ்சதாக ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு டேக் அவுட் வாங்கிட்டு போகிறேன். எதுக்கு அப்படின்னா, ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஹாப்பியாக நான் பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ண மாதிரி தோணுச்சு அப்படின்னா எனக்கு நானே ட்ரீட் வச்சுப்பேன். ஸோ அதில் ஒரு ட்ரீட்டாக தான் இன்றைக்கி ஏதாவது டேக் அவுட் வாங்கணுன்றதில் இருக்கேன். அப்படி இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணேன் அப்படின்னா, வரும்போது பிரியாணி மகாலேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். தெரியல, வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்தேன். 3 சர்விங் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு 4 மீல் வரும். ஸோ 4 மீல் வரும். எப்படியும் மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்டேன். நாளைக்கு மத்தியானமும் நாளைக்கு மத்தியானமும் சாப்பிடுவேன். அண்ட் எஸ், வீக்கெண்ட் ஹாப்பியாக முடிவடைஞ்சது.